ஏன் திருவையாறு பகுதியில் பெருமாள் கோவில்களே இல்லை என்று தெரியுமா? ஒரு சமயம் நந்திதேவர் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை குறித்து 7 கோடி முறை உருத்திர ஜபம் செய்து வணங்கினார். அந்த தவத்தின் பயனாக இறைவன் நந்திதேவருக்கு தீர்த்தமாடம் அளித்தார். அந்த தீர்த்தம் 5 தீர்த்தங்களாக புகழ் பெற்று அரிசலாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி ஆறு, காவிரிர என 5 புனித ஆறுகளாக கருதப்படுகின்றன. இந்த 5 ஆறுகளும் கோயிலுக்கு அருகில் பாய்ந்து செல்லுவதால் இந்த ஊருக்கு திருவையாறு என்ற பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது. இப்பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோயில் மூலவர் சுயம்பு மூர்த்தி பிருத்வி லிங்கம் என்பதால் இங்கு லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. ஆவுடையார் மீது மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும். இது திருவையாற்றின் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. இத்தலத்தின் அன்னை அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்பர்த்தினி என்ற திருநாமங்களால் அழைக்கப்படுகிறாள். வேறு எங்கும் இல்லாத வடிவில் இடக்கரம் இடுப்பில் ஊன்றியபடி மேலிரு கரங்களில் சங்கு சக்கரம் என்ற நிலையில் இருப்பதால் அன்னை இங்கு மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தில் காட்சியளிக்கிறாள். இவ்வாறு அன்னை மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் திருவையாறு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பெருமாளுக்கு தனி கோயில்கள் இல்லை என்பதும் ஒரு விசேஷ ஆன்மீக நம்பிக்கையாக உள்ளது. அறம் வளர்த்த நாயகியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம்.